In the name of Allah, the Beneficent, the Merciful. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன தோழா, ஒன்றுமே நடக்கவில்லை ரொம்ப நாளா. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கருப்புக்குள்ளா கண்ணாடி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக பேசலாம். அதாவது மகாத்மா காந்தி லண்டனில் படித்தவர். அவருடைய நீங்கள் பழைய படத்தை பாருங்கள், எடுத்து பாருங்கள், வீடியோ கூட வரும், கேட்டிங்கன்னா தெரியும். அவர் இங்கே இறங்கிலே அப்படி கோட் ஷூட்டோட விமானத்துலேருந்து அப்படி இறங்குற மாதிரி இறங்குவார். கோட் ஷூட் போட்டிருப்பார். அவர் அதுக்கப்புறம் இங்கே வந்தார். சுதந்திர போராட்டம் பண்ணார். அதுக்கப்புறம் இங்கே மக்களுடைய வறுமையான நிலையை பார்த்துட்டு, இப்படி இருக்கிறாங்களே மக்கள், நமக்கு எதுக்கு இந்த ஆடை அப்படின்ட்டு அலங்காரமான ஆடை எதுக்குன்னு என்ன பண்ணார்னா, அதை கழட்டி போட்டு வெறும் ஒரு துணி, வேஷ்டி மாதிரி ஒரு துணி மேலே போட்டிருப்பார். வெறும் உடம்போட தான் இருப்பார். அந்த மாதிரி மகாத்மா காந்தி கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தார். அந்த மாதிரி விஜய் மாநாடு ஆரம்பிச்சபோது ஒரு ஒயிட் ஷர்ட்டு, காக்கி பேண்ட்டு. மகாத்மா கூட இணைச்சி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் இணைச்சிருவாங்க. மகாத்மா காந்தி இப்போ கிட்டத்தட்ட மறக்க அடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இவர் தான் மகாத்மா கூட மாறினாலும் மாறிடுவார், சொல்ல முடியாது. அந்த மாதிரி இவர் பண்ணிட்டாரு. பரவாயில்லையே, நான் கூட கொஞ்சம் எவ்வளோ வசதி இருந்தாலும் ஒரே யூனிஃபார்ம், ஒயிட் ஷர்ட்டு, காக்கி பேண்ட்டு, தொழிலாளர்களுடைய ட்ரெஸ்ஸு மாதிரி, நானும் பாட்டாளி வர்க்கம்தான் அப்படின்னு சொல்லி அதே ஆடையில் தான் இருந்தார். மாநாட்டிலேருந்து பார்க்குறேன், அதை ஃபாலோ பண்ண அப்படியே இருந்தார். சரி, மாற்றம் அப்படின்னு மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது இப்போ முதல் கையெழுத்திலே சரியான மாற்றம். ஏதோ ஒரு மாற்றம், ஆனால் ஏமாற்றம். 200 யூனிட்டு இலவசமாக தர்றேன்னார்ல, அது 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துகிறவங்களுக்கு தான். ஆனால் ஆரம்பத்தில் 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தினாலும் 100 யூனிட்டு ஃப்ரீயாக இருந்தது. இப்போ அது கிடையாது, அது கட்டு. இது முதல் ஏமாற்றம். அப்புறம் அவர் செய்த மாற்றத்தை பற்றி தான் இப்போ நான் பேச வரேன். அந்த மாதிரி ஒயிட் ஷர்ட்டும் காக்கி பேண்ட்டும் போட்டிருந்தார்ல, இது ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? சினிமா பார்த்தாலே அந்த முடி எப்படி வெட்டியிருக்கான் அதெல்லாம் பார்த்து இவங்களும் மாறுவாங்கல்ல. இவங்களும் அதே மாதிரி ஒயிட் ஷர்ட்டு, அவர் போட்டிருக்கிற மாதிரி பேண்ட்டு. அது என்ன, நம்ம பேண்ட்டு ஷர்ட்டு தைக்க கொடுக்க போகிறோம், வாங்க போகிறோம், தைச்சி அதே மாதிரி எப்பவும் போகிற எல்லாரும் போடுவாங்க. ஏழை பாளைங்க எல்லாரும் போடலாம். கலர் மட்டும் அந்த மாதிரி அவர் தலைவருடைய கலர் நம்ம போட்டுக்கணும்னு எல்லாம் போடலாம். அதை பார்த்து என்ன பண்ணாருன்னா, இப்போ என்ன பண்ணியிருக்கணும், அவர் பதவி ஏற்கையிலையும் அதே ஆடையில் போயிருக்கணும். இப்போ கையெழுத்து போட்டையிலையும் அதே உடையில் இருந்திருக்கணும். அவர் கடைசி வரைக்கும் அதே உடையிலே இருந்திருக்கணும், அதே கலர்லேயே இருந்திருக்கணும். டக்குன்னு பதவி வந்தவுடனே கலரை மாற்றிட்டார். பார்த்தீங்களா? மாற்றம். இப்போ என்ன பண்ணுவீங்க? ரசிகருங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கோட் ஷூட் வாங்கி போட முடியுமா? அதோடைய விலை எவ்வளோ தெரியுமா? இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம போட்டிருக்க முடியும், போடலாமா? ஏன்னா எல்லாருமே அதே ட்ரெஸ்ஸில் வருவாங்க அந்த பதவி ஏற்கையில். அப்போ இவருக்குன்னு ஒரு தனி இதை பதவிக்கு வந்த உடனேயே அந்த அன்னைக்கே ஆடையை மாற்றிட்டார். அவர் அதே ட்ரெஸ்ஸில் இருந்திருந்தாருன்னு வைங்க, சரி ஒன்றுலையாவது இவர் ஸ்டாண்டர்டாக இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு சாம்பிள் தான். அவருடைய குணத்துக்கு நம்மளை எப்படி ஏமாற்ற போகிறாருன்ற ஒரு சாம்பிள், சின்ன சாம்பிள் தான். ரசிகர்கள்லாம் கோவப்படாதீங்க. அவர் தகுதிக்கு அவர் போடலாம் அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்லலாம். அப்போ அவர் தகுதிக்கு அவர் போடலான்னா அவர் என்ன ஆடை போடுறாரோ அதை நம்ம கண்டுக்கிறாமல் இருந்திருக்கணும்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க?
தலைவருடைய ஆடை தான் அப்படின்ட்டு ஒன்று தைச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சிருக்க மாட்டீங்க. காக்கி பேண்ட் ஷர்ட்டுன்னு எடுத்தீங்கன்னா ஒரு 4 பேண்ட்டு தண்டலுக்கு வட்டிக்கு கடனுக்கு வாங்கியாவது எடுத்திருப்பீங்கல்ல. தலைவராச்சா கடனுக்கு வாங்கியாவது எடுத்திருப்பீங்கல்ல. இப்போ கோட் ஷூட் எடுப்பீங்களா? எல்லா ரசிகரும் கோட் ஷூட் எடுக்க முடியுமா? அவர் போட்டிருக்கிற கோட் ஷூட்டு லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கும். நம்ம போடணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1000கணக்கான ரூபாய், 4000 5000 ஆகும்ல. டக்குன்னு அதை மாற்றிட்டாரு முதல் கட்டமாக. மின்சாரத்தில் ஏமாற்றம். 500 யூனிட்டுக்கு இன்னைக்கு சாதாரணமாக ஏழை பாளைங்க எல்லாரும் ஏசி பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் தானே இது. இப்போ ஒரு காலத்தில் இருந்தது ஏசி ஒரு எட்டா கனி மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் சாதாரண ஒரு வீட்டில் கூட அது உள்ள பக்கா பண்ணி, ஏன்னா அது இருக்க முடியல. அன்னைக்கு காலகட்டத்தில் வெப்பம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ வெப்பம் சிட்டிலெலாம் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மரங்களெல்லாம் காணோம், போக்குவரத்து நெரிசல், அதனால் வரக்கூடிய அந்த எரிவாயுடைய சூடு, இதனால் வெப்பம் அதிகமாகிடுச்சு. காற்று இல்லை, மக்கள் கூட்டம், அதாவது நெரிசலாக, வீடுகள்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக. அன்னைக்கு இப்போ கொஞ்சம் விசாலமாக இருக்கும். இப்போ வாடகைக்கே கிடைக்கல. அப்போ மக்கள், சாதாரண மக்கள் கூட ஒரு ஏசி போட்டு இன்ஸ்டால்மெண்ட்டுக்காவது வாங்கி ஒரு ஏசி போட்டு வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு 500 யூனிட்டுக்கு மேலே இவன் நம்ம ஏசி பயன்படுத்துகிறவன் பணக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ இதெல்லாம் அவருக்கு தெரியும். சாதாரண ஏழை பாளைங்களுக்கு கூட 500 யூனிட்டுக்கு மேலே ஓடுன்னு தெரியும். ஆனால் இப்போ முதல்ல அதை சொல்லலை. வாக்குறுதி கொடுக்கையிலேயே நம்ம சொல்லணுமா இல்லையா? அதை சொல்லலை. இப்போ திடீர்னு பதவிக்கு வந்த உடனே அடுத்து பஸ்ஸு கையெழுத்து போடுறேன்னாரு இலவசமாக. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்கள் பாருங்கள். இது மாதிரி மாற்றம் என்பது எல்லாமே ஏமாற்றமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஃபஸ்ட்டு விஜயா தான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு அவருடைய கெட்டப் வெஸ்டர்ன் ஸ்டைலில் மாதிரி ஜோசப்பா மாறி இருக்கிறாரு. இன்னும் போக போக இது எப்படி போகும், என்ன போகுன்றத பாருங்கள்.